வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நிறைய பொடி வகைகள் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது இதில் இட்லி பொடி, பருப்பு பொடி, கொத்தமல்லி பொடி. எந்த பொடியும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே செய்யுங்க. இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். கடலைப்பருப்பு அரை கப்பு, உளுத்தம்பருப்பு அரை கப், மிளகாய் அரை கப். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கரைச்சி போட்டுக்கோங்க. இந்த மிளகா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்பு. உங்களுக்கு அடியில் தங்கும்ல மிளகா, நீங்கள் ரெகுலராக சமைக்க யூஸ் பண்ண அந்த மிளகாயெல்லாம் ஒரு டப்பாவில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா மிளகா பொடி அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு லைட்டாக நிறையாலாம் போட்டுறாதீங்க. அந்த ட்ரை கடாயில் கொஞ்சம் இதுவாக இருக்குங்கிறதுக்காக வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வருங்க. ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும். ஓரளவுக்கு உளுந்து அதுவும் ஓரளவுக்கு செவந்தோடனே எடுத்துருங்க. ஆறுனோடனே இன்னும் நல்லா செவந்துடும். இது ரெண்டும் வறுக்கிறது இதுதான். நான் வறுக்க மாட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சூடாக இருக்கிறப்பயே அது மேலே போட்டுருவேன். பெருங்காயமும் நான் பொடி தான் வச்சுருப்பேன், அதை அப்படியே அரைக்கும் போது போட்டுப்பேன். இது ரெண்டுக்கும் இதுதான். இப்போ மிளகா வறுக்க ஒரு டிப்பு. நீங்கள் 2-3 பொடி அரைக்கிறீங்கன்னா, நான் ஆக்சுவலாக கொத்தமல்லி பொடிக்கு 2-3 மிளகா தான் வைப்பேன். எதுக்காக இருந்தாலும் மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கை உப்பையும் சேர்த்து போட்டு எல்லாம் வறுத்து முடித்தோன்னா லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டிங்கன்னா மிளகா நல்லா வறுப்பட்டு சூப்பராக இருக்கும். இது மிளகா வறுக்கிறதுக்கு டிப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆறின உடனே மிளகாயை ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பு, எள்ளு, பெருங்காயம் சேர்த்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி மிளகா பொடி முடிஞ்சிச்சு. பருப்பு பொடிக்கு அரை கப்பு துவரம் பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு. இதுவும் அதேமாதிரி தான். ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு இதுக்காக வச்சுக்கிட்டு துவரம் பருப்பை எடுத்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு, இது ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடாய் சூடானோன்னா மீடியமில் இல்லை சிம்மில் வச்சு கையை விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா கருகிடும். அதனால் கரெக்டாக நல்லா வறுக்கணும். இந்த வறுத்துட்டு இந்த முக்கால்வாசி வறுபட்ட சூடில் மிளகு ரொம்ப வறுக்க வேணாம், ஆனால் சூடு காமிச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த முக்கால்வாசி வறுப்பட்ட நேரத்தில் அந்த மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல் பூண்டு அந்த சூடாக இருக்கப்போ அடுப்பை நிறுத்த போகிறப்ப லாஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இதில் அரை உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் பட வச்சுருந்தா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா உப்பு தேவையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிசையும் போது போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும், நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும், எப்படி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் அரை உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா டக்குன்னு அரை கப்லாம் காலி ஆகிடும். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்பு. இது அவ்வளோதான். ஓரளவுக்கு வறுபட்ட உடனே நல்லா சிம்மில் வச்சு வறுக்கிறதால தான் இது இவ்வளோ நேரம் அப்படி காமிக்கிறேன். அந்த செவந்த உடனே அந்த மிளகை போட்டு இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது பருப்பு பொடி. இது ஆற வச்சு அரைச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். நல்லா பவுடராகவே அரைச்சிக்கோங்க. நான் உடனே அரைச்ச பருப்பு பொடி இதுவும் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி பொடி பார்க்கலாம். கொத்தமல்லி பொடி எவ்வளோ வேணுமோ அது 1/4 கப்பு. மிளகா 2, அந்த இட்லி மிளகா பொடிக்கு வறுத்த மிளகாலேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு. அதனால் இப்போ கொத்தமல்லி மட்டும்தான். அதுவும் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருப்பாயிடும், உள்ளே வறுபட்டுருக்கு. அதனால் எது வறுக்கணுன்னாலும் மீடியம் ஃப்ளேமு நல்லா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும். அந்த நேரத்தில் எடுத்து ஆற வச்சு மிளகா கம்மியாகவே போதும். இதுக்கு ஒரு மிளகா 2 மிளகா சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஃப்ளேவர்ஃபுல்லான கொத்தமல்லி பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்து இது எல்லா பொடியும் சேர்த்து காமிக்கிறேன். பொடிவெலாம் வீட்டில் செஞ்சு இது பண்ணுறது ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்டாகவும் இருக்கும், நிறையா எக்கனாமிக்கலாகவும் சேவ் பண்ணலாம். இது மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.